வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு சத் என்றால் என்ன? சத் என்றால் நிலைத்தன்மை உடையது என்று பொருள். இது ஒரு வடமொழி வார்த்தை. தமிழில் இதை சத்து என்று கூறுகிறார்கள். இந்த பதிவு சத் கூட்டல் சித் கூட்டல் ஆனந்தம் சச்சிதானந்தம் என்ற சமய விளக்க பதிவு அல்ல. எனவே அச்சமின்றி ஆர்வமாக இதை கேட்கலாம். இந்த கால குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் சத்து குறைபாடு இருக்கின்றது என்ற புகார் வார்த்தை இன்று மிக மிக பிரபலமான வார்த்தை. ஊட்டச்சத்து உணவு வாரம் என்று அரசும் கூட உடலுக்கு சத்து தேவை என்று விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. உற்பத்தி ஆகின்ற உணவு நஞ்சாக இருக்கின்றது. எனவே உண்ணும் உணவுகளின் மூலம் தேவைப்படுகின்ற சத்துக்கள் நமக்கு கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் பலராலும் பலமாக பேசப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தற்போது நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகின்ற செய்தி, சத்து என்பது எங்கே இருக்கின்றது? நாம் உண்ணுகின்ற உணவில் இருக்கின்றதா அல்லது நம்முடைய உடலின் ஆற்றலில் இருக்கின்றதா என்பதுதான். சூரியன் தன் ஆற்றலை கதிர்கள் மூலம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பாரபட்சமின்றி வழங்குகின்றது. உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் சூரிய ஒளியை உட்கிரகித்து அதை தனக்கு ஏற்ற வகையில் பொருத்தமானதாக மாற்றிக்கொள்கிறது. எனவே அனைத்து ஜீவராசிகளுக்கும் தேவையான பலவித சக்திகள் சூரிய ஒளியில் குவிந்து கிடக்கின்றது என்பது உண்மை. இந்த அனைத்து ஆற்றல்களையும் அனைத்து ஜீவராசிகளும் ஒரே மாதிரியாக உள்வாங்கிக் கொண்டு தன்வயப்படுத்துவதில்லை. ஒவ்வொரு ஜீவராசியும் தன் பொருத்தம் மற்றும் திறன் அடிப்படையில் சூரிய ஆற்றலை தனக்கு பொருத்தமானதாக மாற்றிக்கொள்கிறது. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை என்ற ஒரு நிகழ்வின் மூலம் தனக்கு பொருத்தமான சக்தியை உருவாக்கி கொள்கின்றது என்று படிக்கின்றீர்கள். தாவரங்களின் மீது விழுகின்ற அதே சூரிய ஒளி கதிர்தான் நம் மீதும் விழுகின்றது. பிறகு ஏன் நம்மால் நமக்கு தேவையான சக்தியை, உணவினை, சத்தினை தாவரங்களைப் போல் நமக்கு நாமே உருவாக்கி கொள்ள முடியவில்லை? தாவரங்களின் செல் அமைப்பும் அதில் உள்ள சிறப்பு உறுப்புகளின் அமைப்பும் வேறு, நம் உடலில் உள்ள செல் அமைப்பும் உறுப்புகளும் வேறு என்று அறிவியல் ரீதியான விளக்கம் தருகின்றீர்கள். இந்த செய்தி சரியான செய்திதான், ஆனால் முழுமையான உண்மையான செய்தி அல்ல. ஏனென்றால் தாவரங்களைப் போலவே நாமும் கூட சூரிய ஒளியின் உதவியால் நமக்கு தேவையான சக்தியை தினந்தோறும் பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம். இவ்வாறு சூரிய ஒளியிலிருந்து பெறப்படும் சக்தியை அறிவியல் உலகம் விட்டமின் D3 என்று பெயரிட்டு அழைக்கிறது. உடனே விட்டமின் D3 சூரிய ஒளியில் இருப்பதாகவும் அதை அப்படியே நம் உடல் உள் இழுத்து கொள்கிறது என்றும் புரிந்து கொள்கின்றீர்கள். இது ஒரு தவறான புரிதல். உண்மை என்னவென்றால், விட்டமின் D3 என்கின்ற சத்து உருவாவதற்கு தேவையான மூலக்கூறுகள் மட்டுமே சூரிய ஒளிக்கதிர்களில் உள்ளன. அதை உங்களின் தோல் உள்வாங்கிக் கொண்டு உங்களுக்கு பொருத்தமான விட்டமின் D3 என்ற பொருளை உடல்தான் உருவாக்குகிறது. உங்களின் தோல் மற்றும் உடலின் திறன் சிறப்பாக இருந்தால் விட்டமின் D3 என்ற சத்து மிக மிக எளிதாக உருவாகிவிடும். இதற்கு மாறாக தோல் மற்றும் உங்கள் உடலின் தன் வயப்படுத்தும் திறனில் குறைபாடு இருந்தால் சூரிய ஒளி உங்கள் மீது விழுந்தாலும் விட்டமின் D3 தயாராகாது. இதிலிருந்து என்ன புரிகின்றது? ஒரு பொருள் உங்களுக்கு உள்ளே செல்லும் பொழுது அதை உள்வாங்கிய உங்கள் உடல்தான் உள்ளே வந்த பொருளில் இருந்து சிலவற்றை பிரித்து எடுத்து சத்தாக மாற்றுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் உண்ணுகின்ற உணவில் உங்களுக்கு தேவையான சத்துக்களின் மூலக்கூறுகள் மட்டுமே இருக்கின்றன. அவைகளை சத்தாக மாற்றுவதா அல்லது கழிவாக வெளியேற்றுவதா என்று முடிவு செய்வது உங்கள் உடல் மட்டுமே. இதை முறையாக புரிந்து கொள்ளாமல் உண்ணும் உணவில் நமக்கு தேவையான சத்து ரெடிமேடாக இருக்கின்றது என்று கற்பனை செய்து கொண்டு ஒரு நீண்ட உணவு பட்டியலுடன் அலைகின்றீர்கள். சிறுதானியம் சிறப்பு என்கின்றீர்கள். ஆர்கானிக் ஃபுட் சத்தானது என்று கூறுகின்றீர்கள்.
ஆம், அனைத்துமே சிறப்பானது தான். ஆனால் நீங்கள் கருதுவது போல உண்ணுகின்ற உணவே சத்து அல்ல என்று புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். நீங்கள் எந்த வகை உணவை உண்டாலும் அதை சத்தாக மாற்றும் ஆற்றலுடன் உங்கள் உடல் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது நம் உடல் அவ்வாறு இல்லை. ஏன் இந்த திறன் நமக்கு இல்லாமல் போனது? இதற்கு ஒன்றிரண்டு காரணங்கள் இல்லை, பல காரணங்கள் இருக்கின்றன. மிக முக்கியமாக நம்முடைய இயல்பான வாழ்வியல் முறையே முற்றாக மாறி போய்விட்டது. பொருளே வாழ்க்கையின் ஆதாரம், அதாவது மிகையான பொருளாதாரமே சிறப்பான வாழ்க்கை என்று எண்ணத் துவங்கிய நாள் முதல் இந்த சிக்கலுக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது. வாழ்க்கையை வாழ்வதற்கு பொருள் அவசியம்தான், நான் மறுக்கவில்லை. ஆனால் அதற்கு ஏதேனும் வரம்பு, எல்லை, நிறைவு வைத்திருக்கின்றோமா என்று கேட்டால் இல்லை. மிகுதியான பொருளாதாரம் நிறைவினை தரும் என்று கருதுகின்றீர்கள். எனவே பொருளாதாரத்தை முதன்மைப்படுத்தி ஆரோக்கியம் என்ற செல்வத்தை செருப்பை விட கேவலமாக மதிக்கின்றீர்கள் அல்லது மிதிக்கின்றீர்கள். இருளில் இருக்கின்ற ஒருவனுக்கு வெளிச்சத்திற்கு வர ஒரு சிறு கை விளக்கு எப்படி உதவி செய்கின்றதோ அதுபோலத்தான் பொருளாதாரமும் இருக்க வேண்டும். இருளை விட்டு வெளியே உள்ள சூரிய ஒளிக்கு வந்த பிறகு கை விளக்கு பயனற்றது. அதுபோல பொருளாதாரத்தை கை விளக்கு போல துணை கருவியாக மட்டும் வைத்துக்கொண்டு ஆரோக்கியம் என்ற செல்வத்தை சென்று அடைய வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது பொருளாதாரம் என்ற கைவிளக்கு இல்லாவிட்டாலும் அச்சமில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய தினசரி வாழ்க்கை அல்லது வாழ்வியல் முறைகளில் சிற்சில மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். நவீன வாழ்க்கை முறையை முற்று முதலாக புறக்கணியுங்கள் என்று நான் கூறவில்லை. இது நடைமுறைக்கு பொருந்தாத பரிந்துரை என்பதையும் நான் அறிவேன். முதலில் நமக்கு தேவைக்கும் பொருத்தத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றே புரிவதில்லை. தேவைகளை பொருத்தமானது என்று கருதுகின்றோம். இது தவறு. தேவைகள் நிறைவேற்றப்படும் பொழுது தற்காலிக மகிழ்ச்சி கிடைக்கின்றது. பொருத்தங்களை நாடும் பொழுது நிரந்தர நீடித்த இன்பம் அல்லது ஆனந்தம் கிடைக்கிறது. நமக்கு தற்காலிக மகிழ்ச்சி தான் முக்கியம் என்பதால் நாம் நம் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமை தருகின்றோம். மகிழ்ச்சி என்பது ஒரு குறை பிரசவ குழந்தை. அது நீண்ட நாள் உயிர் வாழாது. ஆனால் பொருத்தங்கள் வழியாக வரும் இன்பம், ஆனந்தம் என்பது 120 வயது வரை ஆரோக்கியமாக வாழுகின்ற ஒரு குழந்தை. மகிழ்ச்சி என்ற குறை பிரசவ குழந்தை பார்ப்பதற்கு கொழு கொழுவென்று இருப்பதால் அதையே கொஞ்சுகின்றோம், நாடுகின்றோம். இவ்வாறு உணவு உண்பதிலும் நாம் நம் தேவைகளுக்கு முன்னுரிமை தருகின்றமே ஒழிய பொருத்தங்களுக்கு முன்னுரிமை தருவதில்லை. தேவைகளை முன்னிறுத்தி உண்ணப்படும் உணவு ஒருபோதும் சத்தாக மாறாது என்பதை மறக்காமல் நினைவில் கொள்ளுங்கள். நாம் எந்த நிலத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றோமோ அங்கு விளைகின்ற உணவுகள்தான் நமக்கு பொருத்தமானவை. ஆனால் இந்த ஒழுங்கு இன்று வரம்பு மீறிய எல்லைக்கு சென்று விட்டது. இந்த உணவில் இந்த சத்து மிகுதி என்று அறிவியல் பூர்வமாக நிரூபித்து விட்டால் போதும், அந்த உணவு எந்த நாட்டிலிருந்து இறக்குமதியானாலும் உடனே ஏற்கின்றோம். நமக்கு வழங்கப்படும் உணவுகளில் இன்னென்ன சத்துக்கள் உள்ளன, இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியவுடன் மறுப்போ ஆய்வோ செய்யாமல் அப்படியே ஏற்கின்றோம். இந்த நிலை மாற வேண்டும். மிக முக்கியமாக நம்முடைய உடலின் தன் வயப்படுத்தும் திறன் அல்லது ஆற்றலை அதிகப்படுத்த வேண்டும். அப்போதுதான் உணவு சத்தாக உடலில் சேரும். உடலின் தன் வயப்படுத்தும் திறனை அல்லது ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கு கடுமையான யோகா பயிற்சிகள் எல்லாம் தேவையில்லை. மிக மிக எளிமையான இயல்பு வாழ்க்கையே போதுமானது. உடல் உழைப்பை தாருங்கள். பசித்த பின்பு புசியுங்கள். பொருத்தமானதை புசியுங்கள். எவ்வளவு சிறப்புகளை அடுக்கி கூறினாலும் பொருத்தமற்றதை நிராகரியுங்கள். முறையான ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். முன் இரவில் தூங்கி அதிகாலை எழும்புங்கள். மனதில் பெருமை, பொறாமை, இச்சை கருத்துக்களை சேர விடாதீர்கள். ஒப்பீட்டு வாழ்க்கையை வாழாதீர்கள். உங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை கொண்டு நிறைவு காணுங்கள். இவ்வாறான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டால் உடலில் சத்து சேர்ந்து விடுமா என்று கேட்கின்றீர்கள். ஆம், கண்டிப்பாக சேரும். இவ்வாறு வாழும் பொழுது உடலில் என்ன மாற்றம் நிகழும் தெரியுமா?
உடலின் வாதம், பித்தம், கபம் என்ற மூன்றும் ஒரு சீர்மைக்குள் வரும். இம்மூன்றும் சீர்மையில் இருந்தால் உடலின் தன் வயப்படுத்தும் திறன் அல்லது ஆற்றல் மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த நிலையில் மட்டுமே உணவினை உங்கள் உடல் சத்தாக மாற்றும். எனவே நவீன அறிவியல் உலகம் கூறுகின்ற விட்டமின்ஸ், மினரல்ஸ், ட்ரேஸ் எலமெண்ட்ஸ், ஃபேட், கார்போஹைட்ரேட், புரோட்டீன் நிறைந்த உணவு என்று பட்டியலிடப்படும் அனைத்து உணவுகள் மீதும் மோகம் கொள்ளாதீர்கள் என்று கூறுகிறேன். உணவிற்கு ருசி முக்கியமானது தான். ஆனால் ருசியாக இருந்தால்தான் உணவு என்று கருதாதீர்கள். இவைகளை முறையாக முழுமையாக புரிந்து கொண்டு பழமையான கருத்துக்களையும் நவீனம் கூறுகின்ற நல்ல கருத்துக்களையும் ஒருங்கிணைத்து வாழும் வாழ்க்கைதான் உண்மையான மரபு வாழ்க்கை, பொருத்தமான வாழ்க்கை என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.